ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இந்த நம்ம என்ன பார்க்க போகிறேன்னா, போன வீடியோவில் திருப்பி இங்கே நம்ம அதை கெட்டியிருப்போம். ஸோ அதை நம்ம கொண்டு வில்லேஜில் ட்ரான்ஸ்போர்ட் பண்ண போகிறோம். ಪ್ಲೇನ್ ಮಾಡೋಣ ಆಪ್ಷನ್ ಯಾವುದು ಪ್ಲೇ ಸ್ಟೋರ್ ಓಪನ್ ಮಾಡ್ರೆ ಪ್ಲೇನ್ ಮಾಡೋಣ ஆன்லைன் காமிக்குது ரெண்டுமா. ஆமாம், ரெண்டும் தான். அதான் சொல்லிட்டு இருக்கேன், அது ஒர்க் ஆகுது. இல்லை ரெண்டு அப்போ அது டைம் முடியலையா? முடியவில்லை. நான் ரெண்டுக்கு டைம் முடிஞ்சதுன்னு நினச்சிட்டு இருந்தேன் இவ்வளோ நாளா. நான் எப்படி இல்லை மெண்டிங் பண்ணுறது? பிளாக் மேலே கொஞ்சம் ஏற்றி கட்டணுமோ? டிஸ்கார்டில் ஜாயின் பண்ண சொன்னேன். A few moments later. சரி, நான் இது சொர்க்கத்துல இருந்து வந்துட்டேன். வரட்டா மாமே. ஓகே, இந்த மாதிரி சர்ப்ரைஸ், நான் கிட்ட வந்து உங்களை உதவி பண்ணுவேன்னு நினைச்சேன்ல. எப்படி ஒரு ஆப் அன்இன்ஸ்டால் ஆகாத இருக்கும்? அதான் தெரியவில்லை. எனக்கு கனெக்டே ஆகலையா? சுத்தம் என்ன பேசிக்கோ, நான் போய் தண்ணி குடிச்சிட்டு வரேன். நான் தண்ணி குடிச்சா ஆடிட்டு இருக்கேன், நீ தண்ணி குடிச்ச போறியா? 10 அதுக்கு முன்னாடி நான் ஜாயின் பண்ண கொடுத்துட்டு போறேன். இதை ஃபுல்லாக இதில் வச்சு கவர் பண்ணி விட்டுரு. ஓகே. கிளம்பி ஜாயின் ஆயிட்டேனா? உண்மைக்கா நீங்கள் டார்ச் வைக்கணும், இல்லைன்னா தலைவர் ரஃபல் ஆயிட்டு வர்றோம். இல்லையே, இது நம்ம இங்கே என்ன செய்ய போகிறோன்னா, ஹெல்மெட்க்கு தேவையான என்சல் புக் இருக்க எல்லா வில்லேஜிலும் தூக்கி போட போகிறோம். இங்கே தேவையான ஆட்களை தூக்கி இங்கே மாற்ற போகிறோம். ஸோ இது ஃபுல்லாகவே லைக் ஆர்மர் என்சார்மெண்ட் தேவையான ஆட்களை ஃபுல்லாக இங்கே போகலான்ட்ருக்கேன். ஐ திங்க் ஃபஸ்ட்டு நம்ம இங்கே ப்ரொடக்ஷன் போட்டுரும். அந்த ப்ரொடக்ஷனும் ஆர்மருக்கு தேவையான ஒரு முக்கியமான. சரி, வாங்க போடுவோமா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அப்போ இந்த குவாலிட்டி புக் கிடைக்கும் பார்ப்போமா? 1 hour later. அன்ஃபார்ச்சுனேட்லி நான் கழுகு எக்ஸ்பிரஸ் எடுத்துருக்கேன். அதனால கழுகு பண்றதால பண்ணேன். த்ரான்ஸ் 3 தானே? சேல் கூகுள் பண்றேன். பாரு டக்கு த்ரான் 3 மேக்ஸ். அத கேம்ல இல்லையே. எல்லாத்தையும் பிடிக்கிறாலும் அவனை பிடிக்கிறான்னு தெரியல. பிரேடில் யாராவது பிடிச்சிருக்கான்னு பார்ப்பா. ஆமாம், இங்கே தான் பிடிச்சிருக்கோம். சரி, ஓகே, வீட்டுலேருந்து ஆரம்பிச்சிடும். எல்லா எபிசோட டைலாக் மறக்க மாட்டேன். என்ன ஏஜ் ஜெனரேட்டடா இருக்கு இது? ஏ இல்லையே, ப்ரொஃபைல் பிக். அப்போ அது ஏ இல்ல. அப்போ சொல்லு, வெள்ளங்க எடுத்து சொல்லு. A few moments later. நான் இங்க கழுகிட்ட ஒரே ஒரு கொஸ்டின் கேட்டேன். ஏ ஜெனரேட்டர் ப்ரொஃபைல் பிக் எங்கன்னு எடுத்தேன். நான் அதுக்கு ஒரு கால் மியூட் பண்ணலாம் ஒரு 5 நிமிஷம். அதுக்கப்புறம் ஒரு 2 செகண்ட் லெஃப்ட் ஆனா எல்லாம் நடக்கும். ஹலோ கேக்குதா? ஹலோ கேக்குதா? கேட்குறது தெரியல. இப்ப நான் குறைய பாடலாம் 5 வருஷமா கத்திட்டு இருக்கீங்க, யாருக்கே கேட்கலையா? 5 நிமிஷம் வந்து எங்கேயுமே கத்துறேன். இப்பதான் ஒரு 4 வாட்டி ஹலோ சொன்னேன், அவ்வளவுதான். நான் இது கூகுள்ல இருந்து எடுத்தேன். கூகுள்ல இருந்து ஹாட் காஃபில இருந்து அடிச்சேன். அந்த இமேஜ் கிடைச்சு அடிச்சேன். ஏய் கழுகு, என்னமோ பண்ணிட்டு இருக்கேன். கழுகு ராயணமா அவன் மவுஸ் ஆட்டிட்டு இருக்கேன். கழுகு குட் பை. சுத்தம் நீதான் வந்து வயசு எல்லாம் பொருள் தெரியுமா?
என்னடா பொசுக்கு மலையாளம் பேசிவிட்ட? இருக்கிய பிளாக்க நான் உடைக்கவே இல்லை. முன்னாடி இருக்க பிளாக்க உடைச்சா அது கீழே லாபம் ஆகும். 20 ஸ்டாக் இருந்தா அது தெரியுமா கிட்ட 20 ஸ்டாக் உண்டா? 20 ஸ்டாக் மண்ணா? வீட்டுல கோல்டு கார்டன் அது டைமண்ட் கார்டன் கேட்டுறாத பிரதர். எது? டைமண்ட் கார்டன்ல ஜெட் காட்டுறாத லாபா கிட்ட போயிருச்சு. அவனுக்கு அடியில இருந்த பிளாக்க உடைச்சு அது லாபால இருந்துச்சுன்னா நீங்க நம்பணும். அவனுக்கு முன்னாடி இருந்த பிளாக்க உடைக்க அவனால எப்படியும் சொல்ல முடியாது. 2 பிளாக் ஹைட்டு இங்க வேற இவ்வளவு ஹைட்டு சொல்ல முடியுமான்னு பார்த்துக்கோ. சொல்ல முடியுமா? அவனுக்கு முன்னாடி இருந்த பிளாக் தான் உடைச்சான். அவன் இந்த பிளாக்ல இருந்து நேரா போய் இந்த பிளாக்ல போய் விழுந்தான் லாவால. அதுக்கு நான் என்ன பண்ண முடியும்? அது கழுகு ஸ்கில் இஷ்யூ. அதான் நான் சொல்றேன், அது கழுகு ஸ்கில் இஷ்யூ தான். அதுக்கு அந்த என்னன்னு முடியாது. இதை டைமண்ட் குழந்தைக்கு நான் காரணம் இல்ல. டைமண்டா? என்ன டைமண்ட்? அதான் கிடைச்சிருச்சு. ஜாலி ஆக்வான்ட் எடுத்தாச்சு. அடுத்து எவ்வளவு 4-5 பிளாக் இருந்தேன். டைமண்ட் பிளாக் தான் படிச்சு எல்லாம் எடுத்துட்டு வந்தேன். டைமண்ட் பிளாக் எடுத்துட்டியா? பிளாக் எடுத்துட்டு வந்த போர் அடிச்சதுன்னு மெண்டலு. நீ எல்லாம் மனுஷ டென்மன் தானா? உங்கள்கிட்ட யார் நீங்க டைமண்ட் பிளாக் எடுத்துட்டு சொன்னா அதே மாதிரி ஓகே உங்க டைமண்ட் பிளாக் இருக்கு அப்படின்னா நீ துள்ளாதாச்சும் வந்துருக்கலாமே. டைமண்ட் இல்லாட்டி டைமண்ட் பிளாக் ஒரு இருக்குன்னு சொல்லியிருக்கு. நானாச்சும் உங்களை வழியை ஏற்படுத்தி விட்டுருக்கிறேன். நீங்க 30-40,000 விளக்கு வச்சு விட்டீங்கடா. உங்கள்கிட்ட யார் ஃபர்ஸ்ட் உங்கள்கிட்ட யார் டைமண்ட் பிளாக் எடுத்துட்டு வர சொல்லுவீங்க? எதுக்கு எடுத்துட்டு வந்த? அவன் கஷ்டம். டைமண்ட் தொட கூட ஏப்ரல் ஃபூல். ஒரு ஹெல்மெட்டுக்குள்ளே வேலையை முடிச்சாச்சு. இனி அடுத்து பாடிக்கும் வேறு லெகின்ஸ் அதுக்கும் சேம் தான். அதுக்கும் இந்த 4 போட்டால் போடும். அதுக்கு வேறு ஒன்றும் தேவைப்படாது. அதுக்கப்புறம் இந்த பூட்ஸுக்கு ஃபாலிங் டெப்த் ஸ்பைடர் அது ஓகே. ஃபெதர் ஃபாலிங் இருக்காரு. நான் மறுபடியும் சொல்கிறேன், நான் ஹாய் சொல்லுங்கள். கொஞ்சம் நேரமாக கேட்டுட்ருக்கேன். லேடிஸ் யாராக இருந்தால் ஹலோ சொல்லுங்கன்னு சொன்னேன். ஆனால் நான் லேடிஸ் இல்லை. 46 டைமண்ட் பிளாக் பிரச்சனை இல்லை. அவன் சும்மா உலகிட்டு இருந்திருக்கான். அவன் டைமண்ட் பிளாக் எடுக்கவே இல்லை. நம்மள சும்மா கதை விட்டது. இப்போ மட்டும் இங்கே டைம் இல்லாத இருக்கு. அழுகு தோண்டி மாட்டுறாங்க. அதான் மண்ணையா தோண்டி ஃபெதர் ஃபாலிங். டப் ஸ்பைடர் இருக்காரு. டப் ஸ்பைடர் முடிஞ்சது. அவன் பெட்டராக இருக்கிற சோல் ஸ்பீடு இருக்கா என்ன? ஜாவாயில் உண்டு பெட்டராக. ஓகே அப்படின்னா தான் எனக்கு அடுத்த டார்கெட் முடிச்ச மொத்தம் 6 ரெடி. அவன் ஆர்மருக்குள்ள எல்லா புக்கும் ரெடி. எனக்கு ஒரு குட்டி டவுட். என்னது? என்ன டவுட்? இல்ல நீ இந்த செஸ்டுக்குள்ள டீப் ஸ்லைட் பிளாக்ல வச்சிருக்கல. டீப் ஸ்லைட் ட்ரெஸ்ல ஒரு டீப் ஸ்லைட்டுக்குள்ள ஒரு கோல்ட் ஒரு. ஆமாம். அதெல்லாம் எதுக்கு என்ன ஸ்மெல்ட் பண்ணாத வச்சிருக்க? அது ஃபார்ச்சூன் வச்சு உடைக்குது. ஓகே. One eternity later. சோல் ஸ்பீடு மாஸ்டர் லேபர் தான் கிடைக்குமா? வச்சாடா ஆப்பு. என்ன பண்ணுறது? சரி சோல் ஸ்பீடு நம்மளுக்கு முக்கியமா? அது அப்புறம் பார்க்கலாம். மறுபடியும் இந்த அதற்கு போயிட்டு வருவோமா? ஏசியன் டிவைஸ் கரெக்ட் பண்ண. ஓகே நான் ஏசியன் டிவைஸ் மெயின் கிளம்பிட்டேன். யாராவது வரீங்களா இல்லை நான் போயிட்டு வரட்டா? எனக்கு இங்கே தலை நிறைய வேலை இருக்கு. வேலை பிடிச்சிட்டு வரேன். இல்லை நம்மகிட்ட எந்த வகையான ட்ரீ இருக்கு? எனக்கு உள்ள இருந்தது ப்ளூவும் க்ரீனா. ஓகே அப்போ ரெண்டு ஃபஸ்ட் ஏசியன் டிவைஸ் கிடச்சிருச்சு. சொல்லிட்டுருக்காங்க சிரிக்க கூடாது. அந்த சேர்த்துக்கலாம் வீட்டு ஓப்பன் ஆட வேண்டியது என்ன? ஒன்று இருக்குது. அதுவும் அடிக்குமா? ஓகே ஓகே இனி அப்படியே வீட்டுக்கு போயிடும். நீ இதை அப்படியே வீட்டுக்கு கொண்டு சேர்த்தா ஒரு 10 ஏசியன் டிவைஸ் வீட்டுக்கு வரும். 10 11. ஐஸ்டி உனக்கு பேர் தெரியுது. என் நேம் டேக் தெரியல. அப்ப எனக்கு ஏதாவது பிரைஸ் வாங்கி அவார்டு தரணும். ஹோலி ஷிட் இருட்டாகி விட்டது. சரி A few inches later. அவ்வளவுதான் நம்மள முடிச்சு விட்டீங்க போங்க. Run. ஜஸ்ட் மிஸ்ஸியா ஓட்டு தள்ளிருப்பானோ நேரத்துக்கு. இப்போ இங்கே இருக்க வேர்ல்டுலயே இருக்கு. அவன் வேர்ல்டுக்கு போயிட்டேன். நானும் வந்துட்டேன்.
உங்களுக்கு அங்கே நிறைய கடமைகள் இருக்கிறது என்று நான் எதுவும் கூறாமல் வந்து விட்டேன். எனக்குள்ள கடமைகள் இங்க இருந்து முடிந்து விட்ட காரணத்தினால் நானும் வீடு திரும்புகிறேன். தங்களுக்கு ஏதாச்சும் ஆட்சேபனைகள் உண்டோ? நோ, இல்லை. இங்க என்ன நடக்குது? நீ தான் நடக்குற. நான் மேஜிக் மசில் கொண்டாடுறேன். யாருக்கு வேணும்? மேஜிக் மாஸ்கா? அட கன்றாவியே. மசில் இன்னும் போக முடியா? எனக்கு அப்படிதான் கேட்டது. எனக்கு ஹெட்ஃபோன் போட்டு ஏதோ ஒரு காதல் பின்னாடி ஊத்தி கலங்குங்கப்பா. நான் இப்போ என்ன யோசிச்சிருக்கேன்னா, எப்படி சோல் ஃபில்டர் கிடச்சது மாஸ்டர் வேணும். அது முடியாது. ஃபயர் ப்ரொடக்ஷன் தூக்கி அந்த பக்கம் போடுவோம். ஏன்னா அந்த இடத்துக்கு போக வேண்டியது இருக்கும். அப்போ கோல்டு பூட் செஞ்சு அதுக்கு ஃபயர் ப்ரொடக்ஷன் போட்டுருவோம். இப்போ இவனை அங்கே ஓகே. இதெல்லாம் ஃபுல்லாக ஆர்மர் செட்டு. இங்கே வந்து அடுத்தது பேசிக் ஆர்மர், வேறு ஆர்மர் என்ஜாயின் கிடச்சி இங்கே தூக்கி போட்டுடலாம். இப்போ நம்ம போய் ரைடை ஸ்டார்ட் பண்ணி விட்டு எப்படி நல்லதுன்னு பார்ப்போம். எங்க இருக்குமே தெரியாது இதுவரை. அந்த ஸ்பானாக இருக்கேனா? அந்த கேஜ் மாதிரி இருக்கு பாரு. இங்கே 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 நல்லா இருக்கு. நீ குளிக்கிற, நீ ஸ்டார்ட் பண்ணி விட்ற ரைடா? மேல வா. இங்க சரிப்பா. அதே திருப்புறாங்கப்பா. ஓய் விக்டரி. சரி, இப்ப எப்படி ஸோ இவ்வளோதான். தலைகீழாத்தான் குதிக்க போகிறேன். செத்துருவேன். யாரு சிக்கிறவா? அது சாடுங்க ப்ரோ. உங்க வாட்டர் பாக்கெட் இருக்கா? வாட்டர் பாக்கெட் வேணா இல்லை, டேரெக்டாக சாடினேன். ஓடி இந்த ஒரு ஜம்ப் எங்க சாட்டுன? கீழே அந்த ஆற்றுல கரெக்டாக. ஆத்துல நேரம்டாமா? ஆமாம் ஆமாம், ஓடி அந்த கரெக்டாக அந்த அடிச்சது ஒரு ஜம்ப், அவ்வளோதான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் இந்த வீடியோ தான் முடிச்சுக்கிறோம். நீங்கள் பார்த்துருப்பீங்க என்ன நடந்திருக்குன்னு. ஏஷியன் டூர் மைனிங் போயிருப்போம். வில்லேஜஸ், அதாவது ஆர்மர் தார வில்லேஜஸ் எல்லாம் தூக்கி ஒரு இடத்துக்கு வச்சுருப்போம். இனி அடுத்த எபிசோடில் டூல்ஸுக்குள்ளே வில்லேஜரை தனியாக மாற்றுவோம். ஸோ மறக்காமல் வந்து பாருங்கள் வர ஒரு எபிசோட. ஸோ இந்த வீடியோ பிடிச்சா மறக்க லைக் ஷேர் பண்ணுங்கள். உங்களை அடுத்த வீடியோ சந்திக்கிறேன். பாய்.